இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக இரவு நேரத்தில் வானத்தை பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. ஒட்டுமொத்த இருளையுமே பல நட்சத்திரங்கள் ஜொலிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரம் நம்மளுடைய ஒட்டுமொத்த எண்ணத்தையுமே மாற்றி இருந்திருக்கு. அதுதான் பீட்டல்ஜூஸ். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்மளுடைய எண்ணத்தில் இது ஒரு நட்சத்திரம் அப்படின்ற ஒரு தீராத இடம் இருந்துருக்கு. பட் சயின்டிஸ்ட் இதை ஒரு நட்சத்திரம் இல்லை 2 நட்சத்திரம்ன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க. பீட்டல்ஜூஸ்க்கு ஒரு தோழன் இருக்கலாம். அதனால தான் இப்போ நம்ம அந்த தோழனை தேடி ஒரு பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இது பீட்டல்படியை தேடின ஒரு பயணம், ஒரு மறைஞ்ச நட்சத்திரம், ஒரு ரகசிய தோழன். இந்த பதிவில் அவ யாருன்னு பார்க்கலாம். நான் உங்கள் எல்பிகே. இது செனித் ஆஃப் சயின்ஸ். பீட்டல்ஜூஸ்க்கு ஒரு துணை நட்சத்திரம் இருக்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்த நட்சத்திரத்தை முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம். பீட்டல்ஜூஸ் அப்படின்றது ஒரு ரெட் சூப்பர் ஜெயண்ட். சூரியனை விட சுமார் 700 மடங்கு ரொம்ப பெரிய நட்சத்திரம். ஒருவேளை இந்த நட்சத்திரத்தை நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் எடுத்துட்டு பீட்டல்ஜூஸை வச்சோம்னா இது ஜூபிட்டர் சுத்தக்கூடிய அந்த எல்லையை தாண்டி இதோடைய வெளிப்புற பகுதியை நீண்டு இருக்கும். இது வாழ்நாள் முடிவுக்கு நெருங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம். அதனால தான் 2019 இது எதிர்பாராத வகையில் கிரேட் டிம்மிங்னு அழைக்கக்கூடிய ஒரு ஒளி குறைபாடு ஏற்பட்டிருக்கு. எல்லாரையும் இது பயன்படுத்துச்சு. இந்த நட்சத்திரத்தோட ஒளி ஒரு மாறி மாறி வரக்கூடிய துடிப்பை ஒரு பேட்டர்னாக வெளிப்படுத்துச்சு. இதை பார்த்த விஞ்ஞானிகள் ஒரு புதிய கேள்வியை எழுப்பினாங்க. ஒருவேளை இந்த ஒளி மாறுபாடுகளுக்கான காரணம் கம்பெனினா கூட இருக்கலாம். இதுதான் பீட்டல்படி கதை தொடங்குற இடம். அதுக்கப்புறம் நடந்தது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். 2024 ஒரு டீம் விஞ்ஞானிகள் சொன்னாங்க பீட்டல்ஜூஸ் ஒரு பைனரி சிஸ்டம். அதாவது இது ஒரு தனியாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இல்லை, இதுக்கு ஒரு இணை நட்சத்திரம் இருக்கலாம். அந்த நட்சத்திரத்துக்கு நம்ம அன்அஃபிஷியலாக வச்ச பேர் தான் பீட்டல்படி. இது சூரியனோட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம். அன்அஃபிஷியலாக பேர் வச்ச பீட்டல்படி கண்டிப்பாக இந்த பீட்டல்ஜூஸ்ல இருந்து 8.5 ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனிட்ஸ் தொலைவில் இருந்து சுற்றலாம். அதாவது நம்ம சூரியனுக்கும் சனி கிரகத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு. அதை நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கும். அதில் குறிப்பிட்ட ஒன்று பீட்டல்ஜூஸ் உருவாக்குற வெளிச்சம் மட்டுமே. பீட்டல்ஜூஸ் உருவாக்குற வெளிச்சமே இந்த பீட்டல்படியை ஒளி இல்லாத ஒரு உருவம் மாதிரி மறைக்குது. நம்ம கண் என்ன பார்க்குதுன்னு தெரியாமல் வானம் நம்மளை ஒட்டுமொத்தமாக ஏமாத்துது. நாசாவோட டெஸ்ட் இந்த சேட்டலைட் மூலியமாகவோ ஆல்மா அப்சர்வேட்டரி மூலியமாகவோ பல தகவல்கள் எடுத்தாங்க. இதை நம்ம டீப் ஐயா டேட்டான்னு சொல்லுவோம். இந்த டேட்டா மூலியமாக ஒரு மிஸ்டீரியஸ் சைக்கிள் தெரிய வந்துச்சு. 2170 நாட்களுக்கு ஒரு முறை இதோடைய மாற்றம் மாறுச்சு. இது நம்ம 2170 டேஸ் பீரியாடிசிட்டின்னு சொல்லுவோம். இதுவே லாங் செகண்டரி பீரியட். இது பீட்டல்படியை இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான சான்றாக காட்டுது. இப்போ கூட விஞ்ஞானிகள் இதை நேரடியாக பார்க்க முடியாமல் தவிக்கிறாங்க. ஆனால் அதோட காணொளி இல்லாத தடயங்கள் நமக்கு இன்னும் நம்ம கண்ணெதிர தெரியுது. நம்ம சூரியனை சுத்தக்கூடிய பிளானட்ஸ் மாதிரி ஒரு வானத்தில் ஒரு தோழன் ஒளி இல்லாமல் ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஒரு அற்புதமான ஒரு தாக்கத்தோட பீட்டல்ஜூஸ் ஒரு நாள் சூப்பர்னோவா வெடிக்க போகுது. அது நடக்கும்போது பீட்டல்படி ரொம்ப பாதுகாப்பாக உயிரோட இருக்குமானா? கண்டிப்பாக இல்லை. இந்த வெடிப்போட இது வேற ஒரு கோள் அல்லது இது வேற ஒரு சிஸ்டம்க்கு தூக்கி எறியப்படலாம். அல்லது இது அங்கே வெளிச்சி சிதற அந்த சூப்பர்னோவாவோட கலந்திருக்கலாம். சூரியனுக்கே ஒரு நாள் இது ஏற்படும். அதனால தான் இந்த பைனரி சிஸ்டமில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கே ஒரு முன்னோட்டம் மாதிரி இருக்கு. இது ஒரு முடிவா இல்லை இது ஒரு புதிய தேடலா? வானத்தை பார்க்குற ஒவ்வொரு பார்வையும் நமக்கு ஒரு புதுமையான கதையை சொல்லும். பீட்டல்படி இப்போ நம்ம கற்பனையில் மட்டும்தான் இருக்கிற ஒரு தோழன். ஆனால் நாளைக்கு அது உண்மையான ஒரு சாட்சியமாக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தருணத்தை பயனில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இரவில் வானத்தில் ஒரு நட்சத்திரம் மட்டுமே ஒலிக்காது. அதுதான் அதோடைய கம்பெனியனோட சேர்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட கூடி வரலாம். இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள்.
இன்னும் நீங்கள் பல தகவல் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுன்னா இது லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பல வீடியோஸ் வரும். உங்களுடைய கருத்து மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.